ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மலையாள படம், இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கோலம் அப்படிங்கிற ஒரு படம், ரொம்ப நல்ல படம். சம்ஜித் அப்படிங்கிறவர் வந்து படத்தை இயக்கியிருக்காரு. நம்ம ரஞ்சித் சஞ்சீவ் அப்படிங்கிறவர் வந்து நடிச்சிருக்காப்புல. அவங்க ரெண்டு பேரையுமே நான் இந்த ரெண்டு பேர் படத்தையுமே பார்த்ததில்லை, நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. படம் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதனால் இந்த ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எடுத்திருக்கேன். விக்கிபீடியாவில் போய் பார்த்தேன் இவங்க யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன். அப்போ வந்து மியூசிக் வந்து ஆல்வின் தாமஸ் அப்படிங்கிறது ஒருத்தர் பண்ணியிருக்காப்புல. மியூசிக் தாங்க இந்த படத்துக்கு வந்து ஹைலைட்டு. சும்மா சாதாரணமான ஒரு ஸ்டோரியை வந்து மியூசிக் வந்து வேறு லெவலில் கொண்டு போய் நிப்பாட்டுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட் வந்து ஆக்சிடெண்ட்டாக இல்லை மர்டரான்னு கண்டுபிடிக்கிறதா அந்த படத்தோட ஒன்லைன். ஸோ படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து நம்ம போலீஸ் ஹீரோ இருக்கார். அவர் நல்லா சிக்ஸ் பேக்லாம் வச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் கழட்டிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று இங்கே தான் அடிபட்டிருக்கு, அதை என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் காமிக்கிறாங்க. அவன் கையை தூக்கக்கூடாது, பார்த்து ஜாக்கிரதை, இன்னைக்கு அவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்கள் கவலைப்பட. ஆப்போசிட்டில் ஒரு ஃபோன் வருது, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன் பாக்கி வேலையை அப்படிங்கிற மாதிரி ஃபோன் வந்து கட் ஆகுது. அதுக்கடுத்து டக்குன்னு கட் பண்ணால் நிறைய பேர் ஆஃபீஸுக்கு காலையில் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி சென்னையில் அறக்க பறக்க கிளம்புவோம், ஒரு 9 மணிக்கெலாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கிளம்பி நிறைய பேர் போயிட்டு கிளம்புற அந்த சீன்லாம் காமிக்கிறாங்க. காரில் வர்றாங்க, பைக்கில் வர்றாங்க, அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் ஏதோ ஒரு சிட்டி வியூவை காமிக்கிறாங்க, நம்ம சென்னையில் இந்த மாதிரிலாம் இருப்போமே அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்னா, அவங்க எல்லாருமே ஒரே ஆஃபீஸுக்கு தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி சீன் போகுது. சாப்பிட்டுட்டு போவோம், இளமால் போதும், அது எல்லாத்தையும். பிடெக் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு அந்த கம்பெனி பேர் இருக்குது. அங்கே வந்து ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. எல்லாருமே வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஃபீஸுக்குள்ளே போய் காமிக்கிறாங்க. ஓகே, அதுக்காக ஒருத்தர் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்து வேறு ஒரு ஆஃபீஸ்லேருந்து அங்கே ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறதுக்காக ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு அவர் வந்து ஸ்டாஃபை அந்த எம்டியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அவரை வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. குட் மார்னிங். கரெக்டா டைம்க்கு வந்துட்டியே, நீ போய் உட்காரு. சார் ஃப்ரீயானதும் உன்னை நான் கூப்பிடுறேன். ஓகே. அங்கே சிப்ஸ் சாப்பிட்றாங்க. ஒரு பொண்ணு வந்து சாப்பிட்ட மணியமாகவே இருக்குது. ஒரு பொண்ணு ஃபுல்லாக சிப்ஸ் பாக்கெட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு நல்ல நாழிகை நோக்கி சிசிடிவி கேமராவில் அந்த எம்டி அவர்கள் வர்றது வந்து தெரியுது. உடனே அங்கே ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க, அது மாதிரி எம்டி வந்துட்டாரு, எல்லாம் போயிட்டாருங்க அப்படின்னா எல்லோரும் மறுபடி நார்மலாக வேலைக்கு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எம்டி நல்லா நடந்து வருவார், எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லுவார். ஒரு சீட் மட்டும் எம்டியாக இருக்கும். எங்கே வரலையா அப்படின்னு கேட்டோம்னா பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்லுவோம், நேற்று லேட்டாக தான் வேலை முடிஞ்சு போனோம், அதனால தான் இன்றைக்கி லேட்டாக இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இவனுக்கு என்னாச்சு? இன்னும் வரல சார், ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, அதனால தான். மீரா, ஒருத்தர் அந்த அக்கா எம்டி வராருன்னு சொன்னாங்களா, ஒரு அக்கா, அவங்கள வந்து அழைச்சிட்டு நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுவார். உள்ளே போனோன்னே வெளியில் யார் உட்காந்துருக்காங்களே, யார் அது அப்படின்னு கேட்பார். இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாப்புல அந்த அக்கா. போயிட்டு லேட்டாக தான் ஆஃபீஸ் வருவன்றது ரீசன் இல்லை, இங்கே ஒரு ஒர்க்கிங் டைம் இருக்குது. அது என்ன ஏது, ஏன் அவன் வர்றதுக்கு லேட் ஆகுது, ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அவன் கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு போனான், அதனால தான் இருக்கும் அப்படின்னோடனே, இங்கே வந்து ஆஃபீஸ் டைம்ங்கிறது எல்லாருக்கும் சேம் தான். நான் அதிகமான நேரம் வந்து இங்கே இருந்து யாரையும் வேலை பார்க்க சொல்லி கட்டாயம்லாம் படுத்தலை. நீங்கள் சீக்கிரம் வேலை பார்த்து முடிச்சிங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போக சொல்லிடுறேன், இதில் எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையா, அதனால் ஆஃபீஸ் டைம் 9 மணினா 9 மணிக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. சரின்ட்டு அவங்க வந்து வெளில வந்து உட்காந்துடுறாங்க. டக்குன்னு திடீர்னு அந்த எம்டி வந்து வெளில வராரு. வெளில வந்து இப்படி காஃபி ஏதோ பட்டிருக்கும் போல் அதை உதற மாதிரியே வெளில வந்து டாய்லெட்டுக்குள்ளே போயிடுறாரு. டாய்லெட்டில் போனோன்னே ரொம்ப நேரம் ஆகி டாய்லெட்டு வந்து திறக்கவே இல்லை, வரவே இல்லை. அப்படின்னோடனே அவரை தேடிக்கிட்டு ஒருத்தர் வராரு, ராஜீவோ, அவர் பேர் ராஜீவ்னு நினைக்கிறேன். அவர் வராரு. சார் எங்கே அப்படின்னு கேட்டோன்னா டாய்லெட் போயிருக்காங்க அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அங்கே போனால் ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஓப்பனே ஆகலை அந்த டாய்லெட் கதவு. அப்புறம் கீழே போய் வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே அப்படியே செத்து கிடக்கிறாரு. இங்கே தான் படத்தோட சூடே ஆரம்பிக்குது. திடீர்னு எப்படி செத்து கிடந்தாரு அப்படின்னு அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்குது.
அப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து அங்கே 2-3 டைப்பாக போலீஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து அவர் வலிக்கி விழுந்திருப்பாரு, அதனால் தலையில் அடிபட்டிருக்கும், லேசாக தான் ரத்தம் வந்திருக்கும், அதில் இறந்து போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் டாக்டரு, அந்த ஃபாரன்சிக்கு எல்லாருமே வந்து ரிப்போர்ட்லாம் எடுக்கிறாங்க. எல்லாமே வந்து கீழே விழுந்த மாதிரி தான் இருக்குது, எதுவும் மர்டருக்கான அறிகுறியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி லாக்கை திறக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் இருந்த நிலைமையில அவரால் திறக்க முடியல. ஆனால் ஹீரோ வந்து நம்ம அந்த போலீஸ் காமிக்கிறாப்புல அந்த ஒரு ஃபஸ்ட்டு சீன்லேயே காமிச்சாங்களா, அந்த போலீஸ் தான் வராரு, அவர் தான் ஹீரோ படத்துக்கு. அவருக்கு மட்டும் இது ஏதோ மர்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த பார்வையிலேயே இவர் போயிட்டுருக்காரு. அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, எல்லாரும் ஃபோனையுமே வாங்கி இவர் வச்சுக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் விழுந்ததுக்கு அப்புறம் எழுந்து லாக்கை திறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா விழுந்ததுக்கு அப்புறம் ஜான் அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. வந்து வேறு கம்பெனிலேருந்து ஒருத்தன் வந்திருப்பான்னு அவன் வந்து அவனையும் வெளியில் விட மாட்டேங்கிறாங்க. இங்கே தான் நீங்கள் இருக்கணும், இங்கே அது வந்து நான் மர்டர்னு நான் சந்தேகப்படுறேன், அதனால் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. ஸோ இந்த விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கையில் அவர் ஃபோனை வந்து செக் பண்ணுறாப்புல. ஃபோனை செக் பண்ணையில் வந்து எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு டாக்டரை வந்து பார்க்குறதுக்கு அந்த ஃபோனில் இருக்கணும் எல்லாருமே போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியுது. கொடுங்க சார், என்னோட இத்தனை நாள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன், சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த டாக்டர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கல. ஏதோ ஒரு ஷூ லேஸை வந்து கட்டுவார். அப்போ வந்து அந்த காரில் வந்து ஒரு மார்க் இருக்கும், இந்த லாலிபப்போட மார்க் மாதிரி இருக்கும். அதை வச்சு அந்த டாக்டர் வந்து அங்கே உள்ள ஒரு பொண்ணு வந்து அது மாதிரி எல்லார் கார்லேயும் அந்த மாதிரி கிறுக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே இவர் போயிருப்பார், இவர் கார்லேயும் அந்த மாதிரி ஒரு கிறுக்கல் இருக்கும். அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருவார், இந்த டாக்டர்கிட்ட தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிப்பார். அங்கே ஒரு கேஸ் விஷயமா தான் டாக்டர். ஆஹா, சொல்லு டாக்டர், உங்களுக்கும் இந்த பிடெக்ஸ் எம்ப்ளாயிஸ்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? போய் அவர்கிட்ட எல்லாம் செய்யும்போது அவர் ஃபஸ்ட்டு நான் ஒத்துக்க மாட்டார், அவங்கள யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவார். பட் ஆனால் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த கூகுளில் டைம்லைனில் போட்டு நான் போய் பார்த்தேன், அதில் எல்லாருமே வந்து இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மறுபடியும் ஒத்துக்குவார். அங்கே பண்ண நம்ம எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோன்னு நாம மறந்தாலும் our phones keeps tracks of everything. அவங்களோட கூகுள் மேப் டைம்லைன்ல இருந்து உங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த இறந்து போனார்ல அந்த எம்டி, அந்த கம்பெனியோட எம்டி, அதனால வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று மருந்து தயாரிப்பாங்களே, அந்த மாற்று மருந்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாரையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே கொடுக்கக்கூடிய டீ, அங்கே கொடுக்கக்கூடிய காஃபி, இதன் மூலியமாக யூஸ் பண்ணி அங்கே தம்பிரிண்டு வைக்கிறாங்களே, அந்த தம்பிரிண்டு மூலியமாக அவங்களோட பிளட்டில் வந்து என்ன விதமான சேஞ்சஸ்லாம் இருக்குது, அவங்க பாடியில் என்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து வரலன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கேட்டப்போ அவங்களும் வீட்டுக்குள்ள தான் ஒர்க் பண்றாங்கன்னு தெரிய வந்தது. இந்த ஆள் வந்து இந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறது வந்து கடைசியாக வந்து தெரியுது. ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே போட்ட பிளான் தான் வந்து இந்த மர்டர். அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களோட உடம்பு மட்டும் இல்ல, மனசு ரொம்ப எஃபெக்ட் ஆயிருந்தது. எப்படி அவங்க பிளான் பண்ணாங்க, என்ன மாதிரியான விஷயம்லாம் வச்சு அவங்க அந்த மர்டரை வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதான் கடைசியில் உள்ள மீதி உள்ள ஸ்டோரி. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பயங்கரமாக இருக்கும். நம்ம அதை சாதாரண மருந்து எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்த பிரச்சனைகள் அது சரியாயிடுச்சா? இன்னும் அவங்க டெஸ்ட் பண்ணது பிளாக் மெடிசின்ஸ். நார்மலான ஒரு காமன் பர்சனால் இந்த அளவுக்கு யோசித்து இந்த மாதிரி ஒரு மேட்டரை வந்து பிளான் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. கடைசியாக வந்து போலீஸ்க்கே தெரிஞ்சிடும் இவங்க தான் கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க, அது வந்து நல்லாயிருக்கும். ஒரு கரப்பாம்பூச்சி வந்து செத்து கிடக்கும் ஒரு இடத்துல, ஒரு 20-30 எறும்பு அதை சுற்றி வரைக்கும் அப்படியே தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும். அதை காமிப்பாங்க. அப்போயே நமக்கு புரிஞ்சிடும், நம்ம பயங்கரமாக யோசிச்சு எடுத்திருக்காப்ப அந்த டேரக்டர் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தெரியும். இவங்க எல்லாம் ஜான்னால குழந்தை இருந்த மீராவுக்கு நீதி கிடைக்கணும் டாக்டர். நாங்கள் எங்கள் கோர்ட்லேயே தண்டிக்க போகிறோம். எல்லாருமே பிளான் பண்ணி அவ்வளோ பெரிய ஆளை வந்து போட்டு தள்ளுறதுக்கு என்ன மாதிரியான பிளான்கள்லாம் ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது தெரியும். நான் சொன்னேன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது வந்து உங்களுக்கு இது நான் சொல்லிட்டான்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்லாமல் இருந்தேன்னா அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். கோலம் தமிழ் டப்பில் வந்து இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அப்புறம் கடைசியாக வந்து அந்த போலீஸ் வந்து
இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்திருக்கு. ஸோ அதனால் மறுபடியும் இவங்களை வந்து அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் அவங்களுக்கு வருங்க. வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஒருத்தருக்கு வந்து நெகமே சுத்தமாக அழுவி போயிருக்கும், ஒருத்தருக்கு காது கேட்காது, ஒருத்தவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாமல் பெரிய சோடாப்பொடி கிளாஸ் போட்டிருப்பாரு, ஒருத்தருக்கு முடி சுத்தமாக கொட்டி போயிடும். இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருக்கும். அதுக்காக தான் அந்த டாக்டரை போய் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அப்போ தான் அவங்க டெஸ்ட் பண்ணையில் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த டாக்டர் வந்து சொல்லியிருப்பார். And it was really shocking. கிட்டத்தட்ட நம்ம ஐ படத்தில் விக்ரமுக்கு ஒரு எஃபெக்ட் வரும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி எல்லாருக்கும் விதவிதமான எஃபெக்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. படத்தை பாருங்கள், ரொம்ப நல்ல படம். கடைசியில் அவருக்கு தண்டனையெல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டார். இது வந்து வலிக்கி விழுந்து தான் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேஸை முடிச்சிருவார். ஸோ அதுக்கப்புறமாட்டி அந்த இடத்த கண்டுபிடிச்சி போவார். அது பார்ட் 2க்கான லீட் மாதிரி இருக்கும். அவங்க டேபிளில் வந்து ஒரு சின்ன நம்ம பேப்பர்லாம் பறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு இது வச்சுருப்போம்ல, பேப்பர் வெயிட்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு இவ்வளோ பெருசில் ஒன்று இருக்கும். அது வந்து அப்படியே ஆங்கிளாக ஒரு மாதிரியாக இருக்கும், பிரமிட் மாதிரி ஒரு ஆங்கிளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு இதை பார்ப்பார். அங்கே போய் பார்த்தா அங்கே தான் அந்த மருந்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் செகண்ட் பார்ட்டுக்கு வந்து லீடு கொடுக்குற மாதிரி ஒரு கடைசி சீன் வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்ல படம், தரமான படம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா நல்ல படங்கள் வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழில் இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அது மாதிரி எடுக்கிறதுக்கான முயற்சிகளும் வந்து செய்வாங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.